ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா போலாண்டில் இருக்கோம். இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் வேணால் ரைஸ் வாங்கி சமைச்சிக்கலாம். நான் என்ன சாப்பிட போகிறேன்னா, இது பேர் வந்து நாங்கள் மொத்தம் ஏதோ ஒரு ரொட்டி. இதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஸ்டஃப் பண்ணி உள்ளே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்ம ஊரில் கேஎஃப்சி மாதிரி வெளியே வாங்கினீங்கன்னா 30 ரூபா வரும். இந்த ஒரு காசுக்கு ஸ்லாட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 15 ரூபாய்க்கு இங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஹீட் பண்ணி சாப்பிடலாம், இல்லைனா அப்படியே சாப்பிடலாம். இப்போ வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம், கவர் லைட்டாக ஓப்பன் பண்ணி ஒரு பீஸ் எடுப்போம். இந்நேரம் சண்டே வீட்டில் இருந்தேன்னா பிரியாணியாக சாப்பிட்ருப்பேன். ஆப் உப்பு தான் சூப்பராக இருக்குது. மாலில் வந்து கம்மி ரேட்டு கிடைக்கும். மால்லையே பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன பொருள் வாங்கி வச்சிங்கனாலும் கெட்டு போகாது. ஏன்னா கிளைமேட் அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு. இதை பார்த்தாலே நிறைய பேருக்கு நம்ம ஊரில் பிடிக்கான்னு தெரியும். ஆனால் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் சாப்பிட்டு தான் வாழ முடியும். சோறு, சாம்பார், குழம்பு, பரோட்டா இதெல்லாம் வேணால் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஒரு சில பிளேஸில் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஆனால் நான் இருக்கிறத வந்து ஓப்பனில் இருக்கேன். இங்கே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் கிடையாது. மேபி இருந்துச்சு அப்படின்னா பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொன்டாடாயன், இதுதான் ஜூஸு. கேரட்டும் ஆப்பிளும் போட்டது சரி எனர்ஜியாக இருக்கும். ஒரு கேரட்டும் ஆப்பிளும் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்னு நினச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். குடிச்சு பார்க்குறேன். மட்டமான டேஸ்ட்டு. தயவுசெய்து வாங்கிடாதீங்க கைஸ். அதுக்கு முன்னாடி போலண்டில் யாராவது வந்துருக்கீங்களா? போலண்ட் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிக்கனே பெஸ்ட்டு. இன்னொரு பீஸ் எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஆக்சுவலாக சிக்கனை எடுத்து அந்த பன்னுக்குள்ளே வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு சிக்கன் மட்டுமே போதும். இதெல்லாம் எடுத்து வச்சிடறேன். இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்க்கான பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் வாங்கி அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியதான். இல்லைனா பன்னுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். சிக்கன் இதுக்குள்ளே வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். சண்டே வந்து இங்கே எல்லா கடையுமே லீவு. நாளைக்கு மண்டே போய் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கேரட்டு, பின்ன இது இருக்கும் ப்ரக்கோலி, இந்த மாதிரி கொஞ்சமெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி உள்ளே வச்சு அப்படியே சாப்பிட்ருவேன். குக் பண்ணுற பிளேஸ்லாம் கிடையாது. ஹாட் வாட்டர் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு எக்கு வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே போட்டு அப்படியே பாயில் பண்ணி எக்கை தூக்கி இதுக்குள்ளே வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியதான். இதுதான் இங்கே வந்து போலண்டில் இருக்கிற வாழ்க்கை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் முடிஞ்சால் கண்டிப்பாக லைக் போடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போலண்ட் தமிழா.